மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒன்னு சொல்லட்டா, நான் உங்களோட ஆர்ஜேஷா. வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, கொடு கொடு தென்றல் காற்றும் வீசுது. என்னோட சொத்துல இருக்க பாதையை கூட உனக்கு எழுதி தரேன், ஆனா பஸ்ல இருக்க ஜன்னல் சீட்டை மட்டும் நான் எவனுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நானே பார்த்துருக்கேன். ஒய் நாட், நான் கூட அந்த லிஸ்ட்ல ஒருத்தையும் கூட வச்சுக்கோங்களேன். பஸ்ல டிராவல் பண்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை, பட் ஆனால் அது கொடுக்குற ஃபீல்னு ஒன்று இருக்குல்ல, இட்ஸ் சம்திங் லைக் ஒரு குட் எண்டிங் மூவி மாதிரி இருக்கும். இனி லைஃப்ல என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன்ல போய் அந்த பஸ்ல உட்காரும் போது, த டிராவல் மைட் பி ஃப்ரம் நேட்டிவ் டு ஒர்க் ஸ்பேஸாக இருக்கட்டும், எங்க வேணா இருந்துட்டு போட்டோம், அப்படி போய் உட்காரும் போது கண்டக்டர் நான் வந்து தம்பி எங்கப்பா போகணும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷனை கரெக்டாக நம்ம கிட்ட கேட்கும் போது, அண்ட் ஒய் நாட், அண்ட் நம்மளோட டிரைவர்னா அவருக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்டை வந்து ப்ளே பண்ணும் போது, அண்ட் ஜன்னலுக்கு வெளியே இருக்க பீப்புள் யாருன்னே தெரியாத முகங்களை ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்த்துட்டு போகிற அந்த ஒரு ஃபீல், அண்ட் லைஃப் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியாமல் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கப்போ இந்த மரங்களும் நம்ம கூட சேர்ந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் த ரியாலிட்டி இஸ், மரங்கள் மரங்களாக தான் இருக்குது, அது நான் மொபைலாக தான் இருக்குது, அது ஒரு ஸ்டேஷ்னரி திங்காக தான் இருக்குது. பட் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம கூட சேர்ந்து அதுவும் ஓடி வந்துட்டுருக்குன்ட்டு. அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் தான் அவங்க ரோலை ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே யாராலையும் யாரை மாதிரி ஆகிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை மாதிரி இன்னொரு பர்சனாலையும் ஆக முடியாது, இன்னொரு பர்சனாலையும் உங்களை மாதிரி ஆகிட முடியாது. கரெக்டாக? ஸோ அவங்க ரோலை அவங்க தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியே இருக்க பர்சன் வந்து இவனுக்கு என்ன ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கான், அண்ட் ஏதோ ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி போயிட்டு இருக்கான்னு அவங்க உங்களை பற்றி நினைப்பாங்க. அண்ட் நீங்கள் ஜன்னலுக்கு வெளியே இருக்க பர்சனை பற்றி பரவாயில்ல, ஏதோ ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி தான் இங்கே வந்து ஓடிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் த ரியாலிட்டி இஸ், யாருமே ஒரு டெஸ்டினேஷன் ஒரு பாயிண்ட்டை நோக்கி யாரும் போகிறதில்ல. நம்ம மேலே நம்மளே ஒரு ஹோப்பை வச்சுட்டு நம்மளோட லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த டெஸ்டினேஷனை நான் போய் அடைவேன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஜஸ்ட் ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கும் போது லைஃப் லெசன்ஸை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோமோ, அதே மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது லைஃப் நமக்கு கற்றுக் கொடுத்த லெசன்ஸை நம்ம ஸ்லோவாக ப்ராக்ரெஸ் பண்ணி ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, பஸ் ட்ராவல் ஜஸ்ட் நாட் ஒன்லி ஹீல்ஸ் அஸ், இட்ஸ் ஆல்சோ டீச்சர்ஸ் அஸ் த ரியல் லைஃப் லெசன்ஸ். நீங்கள் இதை அக்ரி பண்ணீங்கன்னா லைக் பண்ணிருங்க, அண்ட் மறக்காமல் உங்களுக்கு பஸ் ட்ராவல் பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.